that is great. Friends, இது பார்த்தீங்கன்னா டாடா எக்ஸா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2017 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா ஒரு ஸ்டியரிங் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட ஸ்டியரிங் ஹார்ட்னஸோட ரீசன் வந்து பாருங்கள். இந்த எக்ஸாஸ்டோட டைல் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங்கோட காலமில் வந்து டச் ஆகிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்குது. இந்த ஸ்டியரிங் காலம் பைப்பு எங்கே கட் ஆகிட்டு இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலையும் பாருங்கள் கட் ஆகிட்டு இருக்கு. இந்த என்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஓசி இருக்குது. இந்த டிஓசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல் ஆக்சிடேஷன் கேத்தலிக் கன்வென்ட்ரு. இந்த கன்வென்ட்ருக்கு கீழே ஒரு ஃப்ளெக்சிபிள் பைப்பு இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இது கீழே உங்களுக்கு கட் ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் சவாரி ஸ்ட்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது. காமன் ப்ராப்ளம்னாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் எல்லா வண்டிலையும் வர கம்ப்ளைண்ட்டு தான் இது. இந்த டிஓசியோட வெயிட்டுக்கும் அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டு கரெக்டான ஃபிட்டிங் வந்து அந்த லோடு இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்கடி இந்த சைலன்சரோட எக்ஸாஸ்ட் பைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆகினே இருக்குது. இப்போ இந்த டிஓசியை நான் வெளியே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டரோட அசம்பிளை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாவில் பாருங்கள் டிஓசியோட இந்த கிளாம்பு கட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பைப்பும் கட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ நான் வெல்டிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டோட அந்த டைல் பைப்பில் வந்து அந்த ஸ்டேரிங்கோட காலம் டச் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆடாக இருந்தது. இப்போ பாருங்கள் ஸ்டேரிங் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த டைல் பைப் எல்லாமே ஒரு வெல்டிங் கடையில் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதோட பார்ட்ஸை நீங்கள் அவைலபிளாக நம்ம பார்த்துட்டு தான் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை நம்ம இப்போ ரெடி பண்ணுறோன்றதுக்காக தான் இப்போ நான் பண்ணேன். இப்போ நான் அது வெல்டிங் ஷாப்பில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டேரிங் பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் வெல்டிங் ஒர்க்லாம் நான் முடிச்சுட்டேன். இப்போ ஸ்டேரிங்க்கும் சைலன்சருக்கு கேப் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் பிளேனால தான் வருது. இந்த பெட்டு உங்களுக்கு சரியாக இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.